Daily. Taste the Daily. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் ஊடக செய்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார். அது இல்லை என்பதை இங்கே நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். மீண்டும் சிறப்பான ஆட்சி தமிழகத்திற்கு தேவை. அதிமுக வலுப்பெற்றிருக்கின்றது. மக்களத்திலே செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கின்றோம். திமுக தேய்ந்து கொண்டிருப்பதற்கு இதுவே சாட்சி. மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்க கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசிற்கு முற்றுப்புள் வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, வாரிசு கிடையாது, குடும்பம் கிடையாது, நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களை தன் குழந்தைகள் போல் பாவித்தார்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இருவரு தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர். அவர் மக்களுக்கு இல்ல, வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். Taste the Daily.